ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. நரசிங்காபுரம் ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மர் கோவில். நரசிங்காபுரம் தமிழ்நாட்டுல அரக்கோணத்துக்கிட்ட இருக்கு. அரக்கோணத்துலேருந்து 21 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இந்த கோவில் இருக்கு. இது மிக பழமையான கோவில். இது பழமையான கோவில்ன்றதுக்கு சான்றுகள் என்னன்னா, அங்க இருக்கிற இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் தான். அந்த இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் சோழ அரசர்களை பத்தி குறிப்புகளை கொடுக்கிறது. இந்த கோவில் விஜயநகர் நாயக் கிங்ஸால பேட்ரனைஸ்ட் பண்ணப்பட்டது. இங்க நம்ம பார்க்கறது விஜயநகர் ஸ்டைல் ஆஃப் ஆர்கிடெக்சர், அதாவது பில்லர்ட் மண்டபம், ஸ்கல்ப்டட் பில்லர்ஸ், நிறைய சிற்பங்கள், இதெல்லாம் இங்க பாக்குறோம். இதெல்லாம் தான் ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் ஆஃப் விஜயநகர் ஸ்டைல் ஆஃப் ஆர்கிடெக்சர். இங்க பிரதான சன்னதி ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மர் சன்னதி. மூலவர் தாயார தன் மடியில வச்சுட்டு காட்சி கொடுக்கிறார். இங்க 2-3 சிறப்பு அம்சங்களை சொல்றா. என்ன அப்படின்னா, பெருமாள் தாயார் ஆலிங்கனம் பண்ணிட்டோம், தாயார் பெருமாளை ஆலிங்கனம் பண்ணிட்டும் நமக்கு தரிசனம் கொடுக்கிறார். சாதாரணமா பெருமாள் தாயார் ஆலிங்கனம் பண்ணாதான் மீதி கோவில் எல்லாம் இருக்கும் அப்படின்னு இங்க கைங்கரியம் பட்டவர் சொல்றார். ஆனா இங்க பெருமாள் தாயாரை ஆலிங்கனம் பண்ணிட்டோம், தாயாரும் பெருமாளை ஆலிங்கனம் பண்ணிட்ட மாதிரி தான் நமக்கு தரிசனம் கொடுக்கிறா. பெருமாள் நரசிம்மமூர்த்தி, அவர் தன்னுடைய சிரித்த திருமுகத்தை பக்தர்களுக்கு தரிசனம் கொடுக்கிறார். பெருமாள் சிரிச்சுன்னு இருக்கிற மாதிரி இருக்கும் நம்ம பார்க்கும்போது. இன்னொன்னு, பெருமாளும் தாயாரும் பக்தர்களை பாக்குற மாதிரி இருக்கும், அதாவது பக்தர்களை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்க மாதிரி இருப்பா. ஏன்னா தாயார் மீதி கோவில் எல்லாம் நரசிம்மமூர்த்திய அவர் தாயார் பெருமாளை பாக்குற மாதிரியே இருக்கும். ஆனா இங்க தாயார் பெருமாள் மடியில் அமர்ந்துட்டு வர பக்தர்களை பார்த்து ஆசீர்வதிக்கிற மாதிரி இருக்கு. இத 3மே இந்த ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு சொல்றா. இந்த சன்னதிக்கு எதிர்த்தாப்பலே கருடாழ்வார் மிக பெரிய சைஸ், அதாவது 4 அடிக்கு உசரத்துல கருடாழ்வார் எழுதியிருக்கார். அவரோட திருமேனியில 16 சர்ப்பங்கள் இருக்குது, அதாவது நாகங்கள். ரொம்ப ஸ்பெஷலான கோவில். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா.